பகுதி 1. நட்பின் ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் அனுபவம் மிகவும் உணர்வுபூர்வமானது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் உங்கள் அன்பான ஆதரவை கோருகிறேன். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், செய்தவர்கள் விழிப்பூட்டல் பெல்லை அழுத்தவும் மறக்காதீர்கள். நான் பிறந்து வளர்ந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில். அங்குதான் எங்கள் குடும்பம் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறது. கிராமத்தின் அமைதியும் வயல்வெளிகளின் பசுமையும் கோவில் மணிகளின் ஒலியும் என் இளமை காலத்தை ரம்மியமாக்கின. பள்ளி படிப்பை முடித்தவுடன் ஊரிலேயே ஒரு சிறிய மளிகை கடையை ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் சின்னதாக துவங்கிய கடை மெல்ல மெல்ல வளர்ந்து ஊரின் முக்கிய கடையாக மாறியது. என் கடைக்கு அடிக்கடி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அப்படி வந்தவர்கள்தான் கண்ணப்பன். அவன் எங்கள் கிராமத்தில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தான். ஆரம்பத்தில் சாதாரண வாடிக்கையாளனாக வந்தவன் பிறகு நல்ல நண்பனானான். காலப்போக்கில் எங்கள் நட்பு மிகவும் ஆழமானது. இருவரும் சேர்ந்து பொழுதை கழிப்பது, ஊர் சுற்றுவது, வாழ்க்கையை பற்றி பேசுவது என்று எங்கள் நட்பு வளர்ந்தது. கண்ணப்பனுக்கு திருமணமாகி 2 வருடங்களே ஆன நிலையில் அவன் மனைவி சங்கீதா அவர்களின் சொந்த ஊரில் தங்கியிருந்தாள். காரணம், அவர்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாததுதான். கண்ணப்பன் தனியாகவே எங்கள் ஊரில் வாடகைக்கு ஒரு சிறிய அறையில் தங்கியிருந்தான். அவன் மனைவி சங்கீதாவை பற்றி நிறைய சொல்ல கேட்டிருந்தேன். என் மனைவி ரொம்ப அழகாயிருப்பா, ஒரு நாள் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்று அடிக்கடி பெருமையாகச் சொல்வான். ஒரு நாள் கண்ணப்பன் என்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினான். டேய், நான் சங்கீதாவை இங்கே அழைச்சிட்டு வரணும், ஆனா வீடு பிரச்சனை, உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்ல வீடு கிடைக்க உதவி செய் என்று கேட்டான். உடனே நான், கவலைப்படாதே, உனக்கு நல்ல வீடு பார்த்து தர்றேன் என்றேன். என் நண்பனின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு இருந்தது. அடுத்த சில நாட்களில் ஊரில் ஒரு நல்ல வீட்டை பார்த்தேன். விசாலமான தோட்டம், 2 படுக்கை அறைகள், சமையலறை, எல்லா வசதிகளும் இருந்தன. வாடகையும் மிகவும் நியாயமாக இருந்தது. உடனே கண்ணப்பனை அழைத்து சென்று வீட்டை காட்டினேன். அவனுக்கு வீடு மிகவும் பிடித்திருந்தது. டே, நீ இல்லனா எனக்கு இவ்வளவு நல்ல வீடு கிடைச்சிருக்குமான்னே தெரியல என்று நெகிழ்ந்து போனான். சில நாட்களிலேயே கண்ணப்பன் தன் மனைவி சங்கீதாவை அழைத்து வந்து விட்டான். அவள் ஊருக்கு வந்த தகவல் தெரிந்ததும் நான் அவர்கள் புது வீட்டிற்கு வாழ்த்து செல்லச் சென்றேன். நண்பனுக்கு உதவி செய்தோம் என்று திருப்தியுடன் நடந்தே போனேன். அப்போது எனக்கு தெரியாது, அந்த வீட்டிற்குள் நுழையும் போது என் வாழ்க்கையை மாறப்போகிறது என்று. ஒரு நண்பனின் உதவியாக ஆரம்பித்த இந்த பயணம் என்னை எங்கெல்லாம் அழைத்துச் செல்லும் என்பதை நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. இந்த பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் சங்கீதாவை முதலில் சந்தித்த போது நடந்த சம்பவங்களைப் பற்றி விளக்கமாக கூறுகிறேன். காத்திருங்கள் நண்பர்களே, மேலும் பல சுவாரஸ்யமான தருணங்கள் காத்திருக்கின்றன. பகுதி 7. முதல் சந்திப்பு. அன்று முற்பகல் 12 மணியளவில் கண்ணப்பனின் புதிய வீட்டிற்குச் சென்றேன். வீட்டின் வாசலில் நின்று கண்ணப்பா என்று குரல் கொடுத்தேன். உள்ளே இருந்து வா வா என்று கண்ணப்பனின் குரல் கேட்டது. உள்ளே நுழைந்தேன். அப்போதுதான் முதன்முறையாக சங்கீதாவை பார்த்தேன். அவள் கண்ணப்பனின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். கையில் ஒரு டம்ளர் தண்ணீருடன் என்னை வரவேற்றாள். என் கண்கள் அவள் முகத்தில் பதிந்தன. பிறகு தன்னையும் அறியாமல் என் பார்வை அவள் உடல்வாகு முழுவதும் சுழன்றது. எனக்கே என் செய்கை குறித்து சங்கடமாக இருந்தது. நான் இதுவரை எந்த பெண்ணையும் இப்படி பார்த்தது இல்லை. குறிப்பாக நண்பனின் மனைவியை இவ்வாறு பார்ப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சங்கீதா சாதாரணமாக ஒரு பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். அவளது நீளமான கூந்தலை 2ஆக பின்னி மல்லிகைப்பூ சூடியிருந்தாள். கழுத்தில் ஒல்லியான தங்கச் சங்கிலி, கைகளில் வளையல்கள், எளிமையான ஆனால் கவர்ச்சியான தோற்றம். அவள் புன்னகைத்த போது அவளது கன்னங்களில் குழிகள் விழுந்தன. அந்த புன்னகை என்னுள் ஒரு புதிய உணர்வை தூண்டியது. இவன்தான் என் பிராண நண்பன், உனக்கு இந்த வீடு பிடிச்சுக் கொடுத்தவன் என்று கண்ணப்பன் என்னை அறிமுகப்படுத்தினான். சங்கீதா கைகூப்பி வணக்கம் சொன்னாள். எங்க வீடு பார்த்து கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க. கண்ணப்பன் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கார் என்றாள் இனிமையான குரலில். நான் பதில் சொல்ல மறந்து அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணப்பன், டேய், என்னடா யோசிக்கிற என்று கேட்டபோதுதான் நான் சுயநினைவுக்கு வந்தேன். ஓ, ஒண்ணுமில்ல, வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க உதவி இல்லைனா எங்களுக்கு இவ்வளவு நல்ல வீடு கிடைச்சிருக்காது என்றாள் சங்கீதா. அவர்கள் வீட்டில் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் முழுவதும் சங்கீதாவின் மீதே இருந்தது. அவள் நடந்து செல்லும் போது, சிரிக்கும் போது, பேசும்போது எல்லாவற்றையும் நான் ரசித்துப் பார்த்தேன். அவள் திரும்பும் போதெல்லாம் அவளது பின்புறம் தெரிந்தது. அதைக் கண்டு என் மனம் குதூகலித்தது. நானே எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன்.
ஆனால் மனதில் சங்கீதாவின் உருவம் நிழலாடிக் கொண்டே இருந்தது. அன்று முழுவதும் என் வேலையிலும் கவனம் செல்லவில்லை. கடையில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போதும் பொருட்களை எடுத்துக் கொடுக்கும் போதும் என் சிந்தனை முழுவதும் சங்கீதாவின் பக்கம் போய்க் கொண்டிருந்தது. இரவு படுக்கையில் படுத்ததும் என் மனைவியும் மகனும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நானோ அவர்களைப் பற்றி சிந்திக்காமல் வேறொரு பெண்ணை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். இது தப்பு என்று எனக்குத் தெரியும். ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் திருமணமானவன், ஒரு மகனின் தந்தை என்று நினைத்து பார்த்தேன். குற்ற உணர்ச்சி என்னை உறுத்தியது. ஆனால் அடுத்த நிமிடமே சங்கீதாவின் நினைவு வந்து என்னை மறுபடியும் ஆட்டிப் படைத்தது. மறுநாள் காலை எழுந்ததும் கண்ணப்பனின் வீட்டுக்குப் போகக்கூடாது என்று முடிவெடுத்தேன். அதனால் கடை வேலையில் மும்முரமாக இருந்தேன். ஆனால் மாலையில் சங்கீதா என் கடைக்கு வந்தாள். அவளுக்கு சமையலுக்குத் தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்க வேண்டுமாம். அவளை பார்த்ததும் என் இதயம் படபடத்தது. அவள் எதிரில் நிற்கும்போது அவளுடைய கண்களை பார்த்து பேச முயன்றேன். ஆனால் என் பார்வை அவள் உதடுகளிலும் கழுத்திலும் மார்பிலும் ஓடியது. பொருட்களை எடுத்து கொடுத்துவிட்டு விலை சொன்னேன். பணம் கொடுத்துவிட்டு அவள் திரும்பி நடந்தாள். அப்போது அவளது பின்புறம் அசைந்தாடியது. யானை அசைந்தாடி நடப்பது போன்ற ஒரு வசீகர நடை. அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் வெகு தூரம் சென்ற பிறகும் என் கண்கள் அவளை பின்தொடர்ந்தன. இதுவே ஆரம்பம். அன்றிலிருந்து சங்கீதா அடிக்கடி என் கடைக்கு வர ஆரம்பித்தாள். ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கும் போது என் மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. இந்த உணர்வுகள் என்னை எங்கு கொண்டு போகும் என்பது அப்போது எனக்கு புரியவில்லை. அடுத்த பகுதியில் எனக்கும் சங்கீதாவுக்கும் இடையே நெருங்கிய சம்பவங்கள் எப்படி நடந்தன என்பதை விளக்கமாக கூறுகிறேன். தயவுசெய்து அடுத்த பகுதியையும் பாருங்கள். பகுதி மீராண்ட். நெருங்கிய சந்திப்புகள். நாட்கள் நகர்ந்தன. சங்கீதா அடிக்கடி என் கடைக்கு வருவதை வாடிக்கையாக்கிக் கொண்டாள். காலையில் பால் பாக்கெட் வாங்குவாள். மாலையில் காய்கறிகள் வாங்குவாள். சில நேரம் வீட்டிற்கு தேவையான சிறிய சிறிய பொருட்கள் வாங்குவாள். ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கும் போது என் மனது படபடக்கும். அவள் வருவாளா மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு என்னை அலைக்கழித்தது. ஒரு நாள் கண்ணப்பன் என் கடைக்கு வந்தான். ஜேய், இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரியா? சங்கீதா உனக்கு பிடித்தமான குழம்பு வச்சிருக்கா என்று அழைத்தான். எனக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் பயமாகவும் இருந்தது. சரி, வரேன் என்று சொல்லிவிட்டேன். மாலை 6 மணியளவில் கடையை சாத்திவிட்டு கண்ணப்பன் வீட்டிற்குச் சென்றேன். சங்கீதா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் மஞ்சள் புடவை கட்டி தலையில் மல்லிகை பூ வைத்திருந்தாள். என்னை பார்த்ததும் புன்னகைத்தாள். அந்த புன்னகை என் மனதை கொள்ளை கொண்டது. உள்ளே சென்றோம். சாப்பாட்டுக்கு முன் கண்ணப்பன் மது அருந்த ஆரம்பித்தான். நானும் அவனுடன் சேர்ந்து அருந்தினேன். சங்கீதா சமையலறையில் வேலையாக இருந்தாள். சாப்பாடு தயாரானதும் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிடும் போதெல்லாம் என் பார்வை சங்கீதாவின் முகத்திலேயே இருந்தது. அவள் என்னை பார்த்து சங்கடமாகச் சிரித்து கொண்டாள். சாப்பாடு முடிந்ததும் நான் கிளம்ப நேரமானது. அப்போது கண்ணப்பன், கொஞ்சமிரு, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். வீட்டில் நானும் சங்கீதாவும் மட்டுமே இருந்தோம். அந்த நிசப்தம் என்னை பதற்றமாக்கியது. சங்கீதா என்னிடம் பேசாமல் சமையலறையில் பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். நான் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது போல பாசாங்கு செய்தேன். திடீரென சங்கீதா என்னிடம் வந்தாள். ஒரு கோப்பை காபி சாப்பிடுறீங்களா என்று கேட்டாள். வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் வாய் தானாக சரி என்றது. அவள் சமையலறைக்குச் சென்று காஃபி தயாரித்து வந்தாள். குனிந்து என்னிடம் காஃபி கொடுக்கும்போது அவளது புடவையின் தலைப்பு சற்று நழுவியது. அவளது கழுத்தும் மார்பின் ஒரு பகுதியும் தெரிந்தன. என் இதயம் படபடத்தது. அவள் காஃபியை கொடுத்துவிட்டு சமையலறைக்குப் போனாள். நான் காஃபியை குடித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தேன். இப்படி நான் நண்பனின் வீட்டில் அவன் இல்லாத நேரத்தில் அவன் மனைவியுடன் இருப்பது சரிதானா? இல்லை, இது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மனம் அவளை பற்றி நினைத்து கொண்டே இருந்தது. என் உடல் உணர்வுகள் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆக்கின. சிறிது நேரத்தில் கண்ணப்பன் திரும்பி வந்தான். நான் உடனே கிளம்பினேன். வீட்டுக்குப் போகும் வழியெங்கும் சங்கீதாவின் நினைவாகவே இருந்தேன். வீட்டில் என் மனைவி காத்திருந்தாள். ரொம்ப நேரமாச்சு என்றாள். கண்ணப்பன் வீட்டில் பேசிட்டு இருந்தேன் என்று சமாளித்தேன். இரவு படுக்கையில் படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லை. சங்கீதாவின் உருவம் கண்முன்னே நின்றது. மறுநாள் காலையில் கடை திறந்ததும் முதலில் வந்தது சங்கீதாதான். நேத்து நல்லா இருந்துச்சா என்று கேட்டாள். நான் தலையாட்டினேன். அவள் புன்னகைத்தாள்.